இந்த கட்டப்பை கருப்பிக்கும் அந்த சுக்காக்கும் காசு போடுறவங்கள தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை உங்கள் ஃபேமிலிக்காக செலவு பண்ணுங்கள். உங்களுடைய குழந்தைங்களுக்கு பாருங்கள். கல்யாணம் ஆனவங்களா இருந்தால் ஃபேமிலி குழந்தைங்கள பாருங்கள், ஒய்ஃபை பாருங்கள். வீட்டுக்கு என்ன தேவையோ அதை பாருங்கள். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கள்ளக்காதல் ஜோடிக்கு அவங்க குடிச்சிட்டு ஊர் சுற்றுறக்கு ஜாலி அடிக்கிறதுக்காக உங்கள் பணத்தை செலவு பண்ணாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற காசை இப்படி கேவலமானவங்களுக்கு போட்டு உங்களுடைய தகுதியை நீங்களே கம்மியாக்கிக்காதீங்க. அப்படி உங்ககிட்ட நிறைய காசு இருந்ததுன்னா எவ்வளவோ ஏழை குழந்தைகள் இருக்காங்க, முதியோர் இல்லம் இருக்குது, எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் செய்யுங்க, பண்ணுங்கள். இவங்களுக்கு இவங்களுக்கு போட்டு உங்களுடைய தரத்தை நீங்கள் கம்மியாக்கிக்காதீங்க. உங்களுடைய வேர்வை சிந்தி ஒரு காசு வேர்வை சிந்தி சம்பாதிச்சதை இந்த இந்த சுக்கா கிழவன் நான் புரோக்கர், நான் மாமாக்கு காசு போடுங்கன்னு அப்படியே பப்ளிக்கில் எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறான், எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை எடுக்கிறான். எடுத்துகிட்டு போய் அவளுக்கு கொடுத்து குடிச்சிட்டு கும்மாளம் போடுறான். எதுக்கு? உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அவங்களுக்காக பாருங்கள். இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்துக்கு நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி குடிகாரங்களை என்கரேஜ் பண்ணாதீங்க.